கருப்பசாமி. அதே மாதிரி உன் குடும்பத்துல ஒருத்தருக்கு அருள் வந்து ஒரு காலத்துல சொன்ன வாக்கு பலிக்கும்படி நடந்ததுண்டு. ஆனா இப்ப சில குறைகளால் அந்த தெய்வம் தடைபட்டு நின்றதுண்டு. அதே போல இப்போ உன் பிள்ளைக்கு திருமண வாழ்க்கையை நான் செட் பண்ணி தரணும். நீ இருக்கிற இடத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை அடிக்க வச்சு தரணும். கால் வந்துவா. வேற என்னடா வேணும்? என் அருள் உனக்கு வேணும்னு நினைக்கிறேன். கண்ண மூடு பார்ப்போம். தவமிருந்து பெற வேண்டிய சக்தியை தானமாக பெறக்கூடாது மகனே. ஆகையினால் தவத்தை உணர்த்துகிறேன், தர்மத்தை நிலைநாட்டுகிறேன். பொறுத்திருந்து பெறுவாய். வாழ்க. கர்ப்பசாமிக்கு பொன்னமராவதி, சிவகங்கை எல்லையின் எல்லை பொன்னமராவதி. பொண்டாட்டிக்கு கால் சொல்லலாம். பொன்னமராவதி உட்காரலாம். ஓயாத மந்திரத்தால தந்திரம் செய்து தலக்கணமும் தலை சுத்து வந்திருக்குப்பா. அவ கீழே விழுவாளோ மேல விழுவாளோ, ஆபத்து வந்துடும் போது ஆதரிக்க யாரும் இல்லைன்னு வேதனைப்பட்டு வந்திருக்க. நான் ஒரு பக்கம் பேச, உன் போன் ஒரு பக்கம் பேச. வயசாயிடுதாடா. அவளுடைய ஆரோக்கியத்தை பேணி தெளிவுபடி இருந்தா போதும்லா. இனி யாராலும் அவன் ஆரோக்கியத்தையோ ஆயுளையோ கண்டமில்லாம காக்குறேன். அப்படி வெற்றி உண்டுப்பான். பையனுக்கு கால் வலது கால் வலிச்சுட்டு குதிங்கால் நரம்பு அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயிச்சுட்டாங்க. போ. கர்ப்பசாமிக்கு சிவகங்கை எல்லை கல்யாண சொந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருக்கா? திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது பிள்ளையின் வாழ்க்கையை பிள்ளை எங்க இருக்கு? காலம் கல்யாணம் முடிக்கணுமா அவனுக்கு? நீங்க யாருப்பா? வாழ்க வாழ்க வாழ்கவே. வரலாம் 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 வரலாம். வா 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 வா. 3 விதமான கேள்விகளை கேட்டு வந்திருக்கிறீர்கள். 1, உழைத்த முதல் வீட்டில் நிற்காமல் அழிந்து போவதற்கு காரணம் என்ன? 2, நாங்கள் வைத்திருக்கின்ற வீடு நிலம் சொந்தமான விஷயத்தில் போட்டி பொறாமையால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோமே, அது செய்தது யார்? 3, என் பிள்ளைக்கு மங்களகரமான காரியத்தை நடத்தக்குள்ள நாங்க விருத்திக்கு வந்துருவோமா வரமாட்டோமா அப்படின்னு கேள்வி. இதான உண்மை. கால் வந்துவா. இப்ப முதல்ல கல்யாணத்தை பத்தி பேசணுமா? பக்கத்துல மகளுக்கு பக்கத்துல வா. உன் பையனுக்கு வைகாசிக்கு பிறகு மங்களம் பொருந்தும். இவ வயிற்றுல 3 மாதமா குழந்தை இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு மாங்கல்யம் பொருந்தணும்னு விதி இருக்கு. பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறப்பான். வைக்கிற பேரு கருப்பசாமின்னு வைக்கணும். கால் வந்துக்கலாம். மருமகன் தோன்றி தாய்மாமனுக்கு கல்யாணம் வரணும்டா. சரியா? இந்தா ஐஸ்வர்யம் பெற்று ஆனந்தம் பெறுவாய் மகளே. வாழ்க. பக்கத்துல வா, பக்கத்துல வா. எட்டி வர்றதுக்கு நினைக்கிறாதீங்க. வா. மாறநாடு கர்ப்பசாமிக்கு 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 வாப்பா வாமா. ஏமா என்னமா நீ? தலைய மொட்டை போடணுமே. மொட்டை போட்டுக்கலாம், தாராளமா போடலாம். மாறநாடு கருப்பசாமிக்கே போடு. வெற்றி உண்டு. அதையும் செஞ்சு நடத்திக்கலாம். வெற்றி உண்டு. போலாம். கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு குளச்சல் 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 ரொம்ப குளச்சல். நாகர்கோவில் ஏரியா குளச்சல்.
பாஸ் ஆகி தர சம்பளம் கோயிலுக்கு ஓடிப்போ. கேள்வியே கேட்க கூடாது, விபூதி வாங்கணும் போகணும். நாகர்கோயில் குளச்சல் எல்லை தன் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்வை பற்றி கேட்க வந்த செல்வ மக்கள் சங்கிலி போடாட்ட கீழே விழுந்துருவிய தெரியுமா? சங்கிலி போடாட்ட கீழே திங்கள் ஒரு சந்தையும் தேடி ஒதித்த திரவியமும். உங்க எல்லைக்கு போகும்போது திங்கள் சந்தையை தாண்டி போகணுமா? நீங்க குளச்சலா எந்த ஊரு? நான் குளச்சல்னு கூப்பிட்டேன், நீங்க நாகர்கோவில் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. என்ன அர்த்தம்? சொந்தத்துக்கு அப்படி ஒரு இடம் கொடுக்க முடியுமா? வந்ததுக்கு வணக்கம், கால் வந்துட்டு வரலாம். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு உன் பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய மனக்குறைகளையும் வாழ்க்கை தடைகளையும் நீக்கி வெற்றியாகி இருந்தா போதும்ல. மாசி சிவராத்திரி வரை அவகாசம், அதுல இருந்து தொடர்ந்து எல்லாம் ஜெயிச்சு தரேன், காப்பாத்தி தரேன். வேற என்னப்பா வேணும்? வேலையும் நிரந்தரம் இருக்கணும், அதுல சம்பளமும் கிடைக்கும், நிரந்தர வேலையும் உண்டு, வெற்றி உண்டு, ஆனந்தம். குளத்தல் என் மண்ணை வித்து தாயா கர்மதாமி, உனக்கு என்ன வேணாலும் தரேன். ஒரு அண்ணன் கேட்காங்க, அப்படி மண்ணை வித்து தாய் என்ன வேணாலும் தரேன். ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்குமோன்னு ஒரு சின்ன பயம் உள்ளத்துல இருக்கு, அது தேவையில்லை, தானா சுரமாயிரும். அந்த மண்ணை வித்து தந்துருதேன், என் பங்கை கொண்டு வந்து கொடுத்துரு, ஜெயிச்சுக்கா போலாம். கர்மதாமி பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? வரலாம். ஆமா, பக்கத்துல வில்லிசை பாடக்கூடிய சொல்லமாடம் கோயில் உண்டா? இருக்குல்ல. அங்க வில்லிசையில ரொம்ப பாட்டு பாடுறாங்கள, மாயானக்கரை பாட்டை பாடுவானே, பாடுவானா? ஆமா. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? வாழ்க்கை இப்பொழுது நடத்தி பார்த்தேன், இவளுடைய பிடிவாதம் அதற்கு ஒரு காரணம், அந்த எதிர் குடும்பங்களுடைய குழப்பம் ஒரு காரணம். ரெண்டு பேரையும் திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? காலில் விழுந்து வரலாம். கர்மதாமிக்கு 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 இறச்ச குளம் பக்கத்துல வாமா. இறச்ச குளம் கால் வந்துடலாம். மன்னவன் பணி இது வென்றால் உன் பணி மறுப்பனோ? அவசரப்படாம இருந்தா ரெண்டு பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்து நான் வாழ வச்சிருவேன். இப்ப மனநிலைகளை பெண்ணுடைய மனதை திருப்பித்தான்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த பெண்ணின் மனம் திரும்பக்கூடிய நேரம் வந்தாச்சு. இன்று நடந்த ஒரு போல் சம்பாசனையை வச்சு முடிவெடுக்காத, உள்மனதை பார்த்தவன் நான். திருப்பி ரெண்டு ஒன்னா வாழ வச்சா போதும்னா கால் அனுப்புவான். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு வரலாம் வரலாம் வரலாம். ஆமாடா தம்பி, கெட்டிக்கார பேசல நீ. இந்தா பெண்ணின் மனதை திருப்பி கணவனோடு சேர்ந்து வாழ வைக்கிறேன், மகனுடைய வாழ்க்கையை இனிமையாக்குறேன். இந்தாப்பா கவலைலாம் ஆக்குறேன். வா மகளே, உடல்நிலை கோளாறால் உள்ள உடைந்து வந்தவள். இந்தா அடுத்த வாரம் என்னை வந்து முதற்கூட்டியே பாரு, ஜெயிச்சு வந்தேன். கர்மதாமிக்கு ஓடி
உங்களை யாரையும் சொல்லலாமாண்ணா? போடி நின்ன உங்களை யாரையும் சொல்ல நினைச்சிட்டீங்களா? போடி 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 மிட்டா போடியா? போடிதானா? இன்னும் 2 பேர் இருக்காங்களா? யாரெல்லாம் இருக்கீங்க? வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாரா அந்த நிலையே. தாப்பனும் ஆகணும். கால விட்டு வரலாம். ஓடி எல்லையிலே நாகம் சம்பந்தமான கோயில் யார் பக்கம் இருக்குப்பா? புத்து கோயில். இவனுக்கு என்னடா செய்யணும்? 23ஆம் தேதி கப்பல்ல வேலைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. 23ஆம் தேதி இன்டர்வியூ கூப்பிட்டாங்க கப்பல்ல. அண்ணமடா என்ன நினைச்சுக்கல? அவ்வளவுதான். பாசாயாச்சு. முதமா சம்பளத்தை தாத்தா கூட கொடுத்துடா. டேய் தர்மம் நிறைக்கும். இந்தா வெற்றி உண்டு. ஜெயிச்சுவா. அசத்துடா ஆம்பளை. ஜெயிச்சாச்சு. 7 கோடி ரூபாய் கிடைக்கும். எனக்கு 1 கோடி ரூபாய் தர. ஓ இந்தா நல்லா இருக்கு. ஆனந்தமா. கர்மசாமிக்கு அதே போடி எல்லை மஞ்ச வேட்டி கால விட்டு வரலாம். அப்ப மஞ்ச வேட்டி கட்டினா சாமி கூப்பிடுவாங்க. உங்களுக்கு என்னப்பா வேணும்? லோன் வாங்கினேன். அது உன்னுடைய வீட்டில் உன்னுடைய தோட்டத்தில் நான் கருப்பசாமி இருப்பேன். நாகம் சம்பந்தமான புற்றும் அதிலே குடி இருக்கிறது. ஒரு காலத்துல உன்னுடைய இடத்துக்குள்ள பூமிக்கு கீழே ஏதோ இருக்குன்னு சொல்லி புலம்பியவர்கள் பலர். புரியுதா? ஆனா இப்ப 3 ஆண்டு காலங்களாக கடன்களால் கண்ணீர் விட்டு வேதனை அடைகிறாய். செய்வனர் கோளாறு கிடையாது. கிரகத்தாலான பீடை. ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கால் விட்டு வா. இத வீட்டுல வை. ஜெயிச்சு வருவேன். தோட்டத்துல வை. துணையாக நான் வருவேன். நல்லா இரு மகனே. ஓடிப்போம். தென்காசி மாவட்டத்தில் சுரண்டை எல்லை. சுரண்டை 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 வந்துகிட்டு தான் இருக்கும். கடை வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பவர் யார்? வியாபார ஸ்தாபனம் கடை. கொஞ்சம் முன்னால விடுப்பா எல்லாரையும். என் மகனுக்கு மகளுக்கு மகனுக்கும் மருமகளுக்கும் தெளிவு கொடுக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? கால் ஒன்று. என்ன தொழில் பாக்குறேன்? கடை தானே அது. கால் ஒன்று. தேமாங்கனி சிரிக்கும் பொன்னோவியம். நேர்மையாக வாழ்ந்து உன்னுடைய உள்ளத்தை புரியாமல் உன் குடும்பம் இப்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. வீடு சம்பந்தமான ஒரு குழப்பம். வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு பேச்சுவார்த்தையை கொடுத்து உண்மையா உறங்க விடாம வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மனம் மாறுமா? பத்திரத்துல கையெழுத்து போட்டா மாறும். கையெழுத்து போட்டா என் நிலைமை தேருமா? தேராது. அப்போ தன்னை பேணி தானே கையெழுத்து போட முடியும். உண்மையா இல்லையா? கால விட்டுறலாம். இந்தாப்பா வியாபாரத்தை பெருக்கி தாரேன். உடல்நிலையும் நல்லாக்கி தாரேன். உன் பிள்ளையினுடைய மனதை உன்கிட்ட கோபப்படாம நான் காப்பாத்தி தரப்பா. நல்லா இருக்கு. புண்ணியமடைவாய் மகனே. வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி. கடன்பட்டால் நெஞ்சம் போர் கலங்கை நின்றான் இலங்கை வேந்தன். கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்தது யாருப்பா? தனி ஒரு ஆடவனாக வந்திருக்கிறான். வருகவே வருகவே கால் ஒன்று சொல்லலாம். நீ யாரெல்லாம் வந்திருக்கீடா? ஏன்டா கவலைப்படுற? நான் இருக்கும்ல.
கர்மசாமிக்கு உட்கார மாட்டீங்களா? கண்ண மூடு, நான் வரேன் உன் வீட்டுக்குள்ள. உன் வீட்டு எல்லைக்குள்ள போனேன். உன் வீட்டுக்கு போற வழியில வலது பக்கத்துல ரோட்டோரத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்குடா. இருக்கா? அதெல்லாம் தாண்டி கிழக்கு நோக்கி போனா இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய ரோடு ஒரு டேர்னிங் இருக்கும். அந்த முக்குல போனா உன் வீடு வந்துடும். கால் விட்டு வா. மூன்றாண்டு காலங்களாக பொல்லாத கடனும் மனவேதனையும் நிறைய இழப்புகளையும் தாண்டி என்னை பார்க்க வந்திருக்கிறாய். இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டி வெளியாக்கி தந்தா போதுங்களா? ஜெயிச்சுட்டானே, என்னைய பார்த்துட்டு போ. அதே கள்ளக்குறிச்சி தாயும் மக்களும் வா. உள்ளம் ரெண்டும் ஒன்று. அப்படியா? குழம்பாண்டா பாமா. என்ன வர வேணும் மகளே? கண்ண முடிக்கா, கொஞ்சம் நல்ல கண்ண மூடு. கேட்டாச்சு. வேற கம்பெனிக்கு அவன் போக போறான். வேலை கிடைச்சாச்சு, சம்பளம் கிடைச்சாச்சு. இந்த அப்படி பக்கத்துல வா. அவனை நேர கூட்டு வா. வாடாங்க, ஓடி போ. அதே கள்ளக்குறிச்சி தொழில் சரியாக இல்லாமல் வேதனைப்பட்டு வந்த மகன் யாருப்பா? கால் விட்டு வா. ஏய் தம்பி, அவசரப்பட்டு வந்திருக்க, நல்ல காலில் விடல. படாங்க வர்றான். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு தெய்வத்தின் அருளை பெற்ற குடும்பம் வா குடும்பம். ஆனா இப்போ தெய்வ சக்தியும் இல்ல, குடும்ப நிலைகளும் இல்ல. இப்போ 1.5 வருட காலமாக தொழிலால் மனவேதனையும் பண இழப்புகளும், வாழ்க்கையே நடக்குமா நடக்காதங்கிற சந்தேகத்தோட என்ன பார்க்க வந்திருக்க. கால் விட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஒரு கேள்வி கேட்க சொல்லி உத்தரவு கொடுத்துருட்டான். என்னடா வேணும் வேற? வெளிநாட்டுக்கு பணம் கட்டணும் சாமி. வெற்றி அடைந்து வருவாய். ஜெயிச்சாச்சி, ஏமாற்றமில்லை. ஓடிப்போ. கர்மசாமிக்கு கண்ணீரும் கவலையுமா இருக்க எங்க குடும்பத்தை மாத்தித்தான்னு ஒரு பெண்ணடியாக என்ன கேட்க வந்திருக்கா. கால் வந்துட்டு வா. வந்துட்டு நல்ல மாட்டுங்க பட்டுக்கோட்டை. என்னம்மா வேணும்? கண்ண முடிந்த ஒரு கையை எப்படி மனல்ல சிக்கனப்படி இந்த கையை துறடு. வெரி குட். ஒரு பக்கத்து தலை நரம்புல பிளாக் இருக்கு. அதனால இப்ப சரியா ஓடல. மசாஜ்ல சரியாயிரும், கவலைப்படாத. ஜெயிச்சுட்டார செய்வன வைவன நடக்கல. இயற்கையான பாதிப்பு. நான் கொடுத்து வந்தேன் போ. நல்லா கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு மதுராந்தம். மதுராந்தம் கால் விட்டுருலாம். தாப்பனம் பிள்ளையும் அப்பா, உன் மகனை சரி பண்றதுக்கு இன்னும் 30 நாள் கால அவகாசம் இருக்குடா. அதுக்கிடையில நீ ஆத்திரப்பட வேண்டாம். இந்த இடத்துல வெற்றியாக்கி ஜெயிக்க வச்சுட்டாரேன். மகனே வா பக்கத்துல. சக்திதான மனக்குழம்பாம என்னை நினைத்து பிரார்த்தனை நல்லா ஆச்சுப்பா. இந்தா சந்தோஷமா இருக்கா செல்லம். சாப்பிடலாமா? ஓகே, நல்லா சாப்பிடலாம். கறியும் சோறுமா தின்னுடா. ஓ கர்மசாமிக்கு அப்படியா? எங்க இருந்து? அப்படியா? சங்கரன் கோயில் இல்லை, சங்கரன் கோவில். என்னக்கா எந்த ஊருக்கா உங்களுக்கு? கரெக்ட். காலைல விட்டு வரலாம். உனக்கு எந்த ஊரு? வா. பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? எந்த பிள்ளைய? காலைல விட்டு வா.
நீ உட்கார், இவளை கூப்பிடுவோம். தள்ளி வரமா 1.5 வருஷமா கிரகங்கள் சரி கிடையாது. உன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மாரியம்மா வரா. அவ மேல ரொம்ப அன்பு பாசனை வச்சிருக்கியான். அவளுக்கு வேண்டுதலை போட்டும் எனக்கு நடக்கலையே ஏன் அப்படி கேள்வி கேட்க. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை நல்லாக்கி தந்தா போதுமா? உடல்நிலையும் சரியில்லை, அவளுக்கு குணமாக்கி அவளுக்கு ஒரு வாழ்க்கை குணமாக்கி தாரேன், நடக்க வைக்கிறேன். மாப்பிள்ளை ஆனா 6 மாதங்கள் அவகாசம். மாப்பிள்ளை வேணும். வார வெள்ளிக்கிழமை வந்து சேரு. அவ போட்டாவை கொண்டு வா, ஜெயிக்கிறா. வா பக்கத்துல. போட்டா கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வாங்க மாட்டோம். அவ உடல்நிலையே குணமாக்கி கொடுக்கணும். நல்லா இருக்கு. மாப்பிள்ளை அமையணும் சார். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு குருவி குளமா கருவி குளமா சங்கர என்னப்பா யாரு யாரு அப்படியா மாத்தி சொல்றாங்க. யார கூப்பிடணும்? மதுரை மேலூர் பகுதி யாருப்பா? மேலூர் எல்லை, மேலூர் எல்லை, மேலூர் எல்லை. வாமா வாமா கொண்டாமா பத்திரத்தை. என் தங்கம், என்னம்மா பிரச்சனை உனக்கு? அதிலே ஒரு சிக்கல். கால் வந்துட்டுவேன், அடிப்போம். ஏன் கவலைப்படுற? எந்த பையன் எழுந்திருவான்? ஏன் கவலைப்படுற? நீ நான் பாத்துக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனையை நீக்கி வில்லங்க இல்லாம உனக்கு வெட்டியாக்கி தந்தா போதும்ல. அப்பதான் உன் எதிர்கால பிள்ளைகளுக்கு செட் ஆகும். சரிதானா? வரக்கூடிய புதன்கிழமை ஈவினிங் என்ன வந்து பார், ஜெயிக்கிறேன். தேவையில்லாம கடன்பட்டு வேதனை அடைகிறீர்களே, அறிவற்ற செயல். ஆனா நீ கொடுத்த இடத்துல வராது. நீ யார்கிட்ட வாங்கினியோ அவங்களுக்கு நீ கொடுக்கணுங்கிற நிலைமையில மாட்டிருக்க. அப்படின்னா போலீஸுக்கு போகணுங்கிற நிலைமை இருக்கு. உங்களை காப்பாத்துறேன், பணம் தாரேன். நல்லா இருக்க மக்கா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? கர்மசாமிக்கு RSI ஃபிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.